அனைவருக்கும் வணக்கம். இது 9th சயின்ஸில் அமிலங்கள் காரங்கள் அதோட தொடர்ச்சி. நேற்று அமிலங்கள் வரைக்கும் முடிச்சிட்டோம். இது காரங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, காரங்கள் இதோட இந்த அமிலம் காரங்கள் பற்றிய கொள்கை அர்ஹீனியஸ் அப்படின்னு ஒருத்தர் எந்த வருஷத்தில் பண்ணாருன்னா, நம்ம அமிலங்களில் பார்க்கும்போது பார்த்தோம் 1884 வருஷம். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற அயனியை தரும் அப்படின்னு. ஹைட்ராக்சைடு OH- அந்த அயனியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அமிலங்கள் H+ ஹைட்ரஜன் அயனியை தரும். இப்போ அதே மாதிரி சில உலோக ஆக்சைடுகள் கூட அமிலங்கள் இப்படி உப்பையும் நீரையும் தரும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் காரம். அதை தான் காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நீரில் கரையும் காரங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 8th சயின்ஸ்லேயே இருந்துச்சு, அல்கிலிகள் அப்படின்ட்டு. அது இங்கிலீஷ் பேர், தமிழில் எரிகாரம் அப்படின்னு பேர். நீரில் கரையும் காரத்துக்கு பேர் எரிகாரங்கள். அதே மாதிரி ஒரு காரம் அமிலத்தோட வினை புரியும் போது உப்பையும் நீரையும் மட்டும் தரும். அதுக்கு பேர் தான் நடுநிலை ஆக்கல் அப்படின்னு பார்த்தோம். அதையும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் ஆக்சைடு ZNO இருக்குல்ல, அது HClங்கிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அதுக்கு வினை புரிந்து ஜிங்க் குளோரைடு அப்படிங்கிற ஒரு உப்பு கிடைக்கிது, நீரும் கிடைக்கிது. அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு அதுவும் நீரில் அயனிட்டு ஹைட்ராக்சைடு அயனி தரும். இதுவும் நீரில் கரையும். அதனால் இதுக்கு பேர் ஒரு எரிகாரம். அப்போ எரிகாரத்துக்கு எடுத்துக்காட்டுக்கிட்டாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா, காரங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பட்சத்துக்கு ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டுள்ளது. நம்ம அங்கே அமிலங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அதுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அயனிகள் இருக்கும். இங்கே ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அந்த அயனி இருக்கும். அப்புறம் என்னென்ன அயனிகள்லாம் காரங்கள் நீரில் கரைந்து அயனிகள் உருவாகிறத இந்த அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. இப்போ கால்சியம் ஆக்சைடு, இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மூலக்கூறு வாய்ப்பாடு தெரியணும். கால்சியம் ஆக்சைடுக்கு CaO, சோடியம் ஆக்சைடுக்கு Na2O, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு KOH, கால்சியம் ஹைட்ராக்சைடு COOH2, அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH3. இதில் என்னென்ன அயனிகள் உருவாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் போட்டிருப்பாங்க. Ca2+O2-. இப்படி வரும்போது நம்ம இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடப்பெயர்ச்சி அதை நம்ம பார்க்கணும். இடப்பெயர்ச்சி ஆக்சைடா ஹைட்ராக்சைடா அப்படின்னு பார்க்கணும். இதில் நம்ம பார்த்தோம்னா O அப்படின்னு போட்டிருக்கிறதுலாம் எல்லாம் ஆக்சைடு, OH போட்டிருந்தாங்கன்னா ஹைட்ராக்சைடு. அப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடில் ஆக்சைடு அயனி தான் இடப்பெயர்ச்சி செய்யும். சோடியம் ஆக்சைட்லேயும் ஆக்சைடு அயனி தான் இடப்பெயர்ச்சி. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் ஒரு ஹைட்ராக்சைடு அயனி இடப்பெயர்ச்சி செய்யும். அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடில் 2 ஹைட்ராக்சைடு அயனி இடப்பெயர்ச்சி ஆகுது. அதே மாதிரி அலுமினியம் ஹைட்ராக்சைடில் 3 ஹைட்ராக்சைடு அயனி இடப்பெயர்ச்சி. இங்கேயும் காரங்களையும் நம்ம வகைப்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா பார்த்துடலாம். எல்லா எரிகாரங்களும் காரங்கள் தான், ஆனால் எல்லா காரங்களும் எரிகாரங்களாக இருக்காது. எரிகாரங்கள்லாம் என்னது, காரங்கள் நீரில் கரைஞ்சிருக்கும் போது அதுக்கு பேர் தான் எரிகாரம்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா காரங்களும் நீரில் நினச்சாது கரையாது. அப்போ எரிகாரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, NaOH, KOH, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம். ஆனால் எரிகாரங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். இது காரங்கள் தான். அடுத்து காரங்களோட வகைகள். இதுவும் அமிலத்துவத்தோட அடிப்படையில் காரங்கள் அங்கே காரத்துவத்தோட அடிப்படையில் படுத்தோம்.
இங்கே வந்து அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள் வந்து அதே மாதிரி தான். ஒற்றை அமிலத்துவம், இரட்டை அமிலத்துவம், மும்மை அமிலத்துவம். ஒரே ஒரு ஹைட்ராக்சைடோ ஆக்சைடோ இடம்பெயர்ச்சி நடந்துச்சுன்னா அது வந்து ஒற்றை. அதே மாதிரி நம்ம அங்கே பார்த்த அதே தான். நீரில் அயனிச்சு ஒரு மூலக்கூறு காரத்துக்கு 2 ஹைட்ராக்சைடு அயனி வந்துச்சுன்னா அது இரட்டை அமிலத்துவம். அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க, CaOH2 NaCO2. மும்மை அப்படிங்கிறது 3 ஹைட்ராக்சைடு அயனி வந்து வெளியில் வரும். அடுத்து வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இரும்பு ஹைட்ராக்சைடு, ஃபெரஸ் போட்டிருப்பாங்க. அது மாதிரி செறிவு அடிப்படையில் காரங்கள் வந்து செறிவு மிகு காரம், நீர்த்த காரம். அங்கேயும் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். நீர்க்கரைசலில் அதிக சதவீதம் காரம் வந்துச்சுன்னா செறிவு மிகு, நீர்க்கரைசலில் குறைந்த சதவீதம் காரம் வந்துச்சுன்னா நீர்த்த காரம். அயனியாதல் அடிப்படையில் வலிமை மிகு காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள் 2. அது என்னென்னா, நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனி வச்சுச்சுன்னா வலிமை மிகு காரம், பாதி அளவு தான் வந்து நீர்த்த கரைசலில் வந்து அயனி வச்சுச்சுன்னா அது வந்து வலிமை குறைந்தது. இதுக்கு வந்து வலிமை மிகு காரத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. வலிமை குறைந்ததுக்கு NH4OHும் CaOH2. அப்புறம் பார்த்தோன்னா அமிலத்துவம் அப்படிங்கிறது ஒரு கார மூலக்கூறுகளில் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளோட எண்ணிக்கை. அமிலத்துவங்கிறது நம்ம எதை சொல்கிறோம், ஒரு காரத்தில் ஒரு மூலக்கூறில் இருக்கிற அது எத்தனை ஹைட்ராக்சைடு வந்து இடப்பெயர்ச்சி செய்தோ அதோட எண்ணிக்கை. அடுத்து காரங்களோட பண்புகள். இது என்ன அப்படின்னா, காரங்கள் வந்து கசப்பு சுவை, அமிலம் வந்து புளிப்பு சுவை இருக்கும். நீர்த்த கரைசலில் வந்து சோப்பு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும் காரத்தில். அடுத்து நம்ம ஏற்கனவே இது பார்த்தது தான், காரம் வந்து ரெட்டை ப்ளூவாக மாற்றும். அடுத்தது நீர்த்த கரைசல் வந்து மின்சாரத்தை கடத்தும். அது மாதிரி காரங்கள் வந்து உலோகங்கள் கூட வினை புரிஞ்சிச்சின்னா உப்பும் ஹைட்ரஜனும் வரும். இப்போ காரம் வந்து உலோகங்கள் கூட என்ன செய்யுது, உலோகம்னா சிட்டன், ஜிங்க்கு, அது கூட வினை புரியும் போது H2 கிடைக்குதா. உப்பும் ஹைட்ரஜனும், இது ஒரு உப்பும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். அதே மாதிரி உலோக ஆக்சைடுகள் கூட வினை புரிஞ்சிச்சின்னா உப்பும் நீரும் கிடைக்கும். இது வந்து அமிலத்துக்கும் காரத்துக்கும் இடையே உள்ள வினை மாதிரி இருக்கிறதுனால அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அலோக ஆக்சைடுகள் கூட காரங்கள் வினை புரிஞ்சுன்னா உப்பு நீரும் கிடைக்கும். அதனால அலோக ஆக்சைடு எல்லாமே அமிலத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமிலத்தன்மை உடையது எது அப்படின்னு கேட்டால் அலோக ஆக்சைடு. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து காரங்கள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பு நீர், இது நம்ம அங்கே ஏற்கனவே படித்தது தான். அதனால தான் இதுக்கு நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்கிறோம். அடுத்து அம்மோனியா உப்புக்கள் வந்து காரங்களை வந்து வெப்பப்படுத்தணும்னா அம்மோனியா வாயு கிடைக்கும். இது மட்டும் வெப்பப்படுத்தணும். அடுத்தது இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சில உலோகங்கள் வந்து வினை புரியாது. அது எந்த உலோகங்கள் அப்படின்னா காப்பர், AgCr. 1 செகண்ட். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினை புரியாத உலோகங்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா Cu காப்பர், அப்புறம் Agனா வெள்ளி, சில்வர், Cr அப்படின்னா குரோமியம். இதெல்லாம் என்ன செய்யாதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது. அடுத்து வந்து இது ஆக்டிவிட்டி, இது போட்டிருப்பாங்க. இது என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குல்ல, அல்லது சல்ஃபியூரிக் அமிலத்தை எடுத்துக்கணுமா. அதில் வந்து 2 தக்கையை வச்சு 2 ஆணியை பொருத்தி 100 மில்லி பீக்கரில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது ஆணியில் வந்து 6 வோல்ட் மின் விளக்கு கூட பொருத்தணும். அப்போ நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை பீக்கரில் ஊற்றி சுவிட்ச் அழுத்தும் போது மின் விளக்கு எரியுமா. இதே மாதிரி நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலம், குளுக்கோஸ், ஆல்கஹால் இதெல்லாம் வச்சு பண்ணணும், மின் விளக்கு எரியுமா, ஏன் எரியுது அப்படிங்கிறதான். இதில் பார்த்தா எரியும். ஏன் எரியும் அப்படின்னா, அமிலத்தில் மட்டும் எல்லாத்துலேயும் எரியும் இல்லை, அமிலத்தில் என்ன செய்யும், எரியும். ஆனால் குளுக்கோஸ் மற்றும் ஆல்கஹால் வந்து மின்சாரத்தை கடத்தாது, அதனால் அது வந்து அது வழியாக எரியாது. அப்புறம் வந்து மின் விளக்கு அந்த லைட் எரியுதுல, அது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, அந்த கரைசல் வழியாக மின்சாரம் வந்து பாயுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மின்சாரங்கிறது இந்த அயனிகள் மூலமாக கரைசலில் எடுத்துகிட்டு போகுது. அதனால் இதே மாதிரி காரங்களில் யூஸ் பண்ணலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு,
கால்சியம் ஹைட்ராக்சைடு அது கூட செஞ்சு பார்க்கலாம். இது வந்து எலுமிச்சை மின்கலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எலுமிச்சை மின்கலம் செய்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, என்ன கம்பி யூஸ் பண்ணலாம்? தாமரை கம்பி, தாமரை பூசப்பட்ட நாணயம், துத்தநாகம் பூசப்பட்ட ஆணி, இது மாதிரி நம்ம பயன்படுத்தி மின்கலம் செஞ்சுக்கலாம். அடுத்தது காரங்களோட பயன்கள். சோப்பு தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அடுத்து வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, அது வந்து சுண்ணாம்பு, கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு பெயிண்ட் அடிப்போம்ல அதுக்கு. அப்புறம் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க மருந்து. அடுத்து துணியிலலாம் எண்ணெய் கரைகள் இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இது இதோட பயன்கள். இது எப்படி கேட்கலான்னா, ஒரு வேளை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி மாற்றி கேட்கலாம். அப்போ எப்போ என்ன ஞாபகம்னா, சோப்பு சோடியம், கட்டிடத்துக்கு கா, அடுத்து மருந்து மெக்னீஷியம் மே, அப்புறம் மீதி ஒன்று தானே கரைக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியதுக்கு சோதனை. இது ஏற்கனவே ஈத்தில் கொஞ்சம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுபோக மீதி இதில் இருக்கும். இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப